ஹாய் நம்மளை அழகா கிரீட் பண்ணுது. படம் உள்ளார ஃபீல் குட்டா ட்ரீட் பண்ணுது. சிம்பிள் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி தான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கிறது தான் விஷயம். அவங்க ஹாய்னி ஏன் படத்துக்கு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் ஹெச் ஃபார் ஹார்ட், ஐ ஃபார் இம்பாக்ட். ஹார்ட்டை அழகா இம்பாக்ட் பண்ணுது. ஹெச் ஃபார் ஹாப்பினஸ், ஐ ஃபார் இன்னோசென்ட். ஒரு ஹாப்பினஸோட இன்னோசென்ட் இருக்கு. ஹெச் ஃபார் ஹியூமர், ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஹியூமரோட இன்ட்ரெஸ்டபுளா நம்மளை உட்கார வைக்குது. இவ்வளோ எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஹாயா இருக்கு. நீங்க ஹாய்னு சொல்லிட்டு தேட்டருக்குள்ள போனீங்கன்னா பாய் சொல்லிட்டு வரது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஹாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நயன்தாரா நடிச்ச டாக்ஸிக்கால புண்பட்ட மனசை நயன்தாரா நடிச்ச ஹாயை பார்த்து ஆத்திக்கலான்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ரொமான்டிக்கா, ஒரு ப்ரீஸியா தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஒரு லைட் ஹார்ட்டடா வெளில வரலாம். சத்தம் வயலன்ஸ்லாம் இல்லாம. கவின் நயன்தாரா அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுல ஃபேமிலி நிறைய இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபேமிலி டிராமாவா போகுது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. பிரபு, பாக்யராஜ், ராதிகா, சுஹாசினி நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்டத்தட்ட. பட் இது கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் கடைசியில சென்டிமெண்ட் போட்டு சரி பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர ஃபேமிலி போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நார்மல் லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தகுந்தாப்புல எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம். எல்லாருமே வந்து பார்க்க வைக்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இந்த மாதிரி படத்துல தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வரும். இல்லைன்னா இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குப்பை வந்துச்சு, அந்த மாதிரி தான் வரும். ஸோ என்ன ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் தனித்தனியெல்லாம் சொல்ல, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே காமெடியா பண்ணவங்களும் சரி, எமோஷனல் பண்ணவங்களும் சரி, எல்லா கேரக்டர் பண்ணவங்களுமே பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏதோ டிஃபரன்ஸா தெரியல. அதுதான் தொடர்ந்து மக்கள் வந்து நயன்தாரா கவினாவே பாக்குறாங்க. அப்படி பார்க்காம கேரக்டரா பார்த்தா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படத்துல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல தெரியல. ரொம்ப கதைன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் வச்சுதான் பல கதைகள் பண்ண முடியும். சரிகமா பார்த்து நீ வச்சுதான் மியூசிக் போட முடியுன்ற மாதிரி தான். உங்களுக்கு அங்கங்க பார்த்த மாதிரி எல்லாம் இருக்காது. இந்த படம் வேற மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. உத்தம புத்திரன் மாதிரிலாம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு உள்ள வரும்போது நீங்க படம் பார்க்க ஆரம்பிக்கப்போ அதுவுமே மறந்துடும். சூப்பரா இருந்துச்சு. ஜென்னு நம்ம ஆளுக்கு கவினுக்குனாலே தனியா போடுவாரு. இந்த படத்துலயும் அப்படிதான் பின்னிட்டாரு. மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, செமையா இருந்தது. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் எமோஷன் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஒரு புது ஜானர். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா போகுது. ஆனா கிளைமேக்ஸ்க்கான அந்த எண்ட்ல சூப்பரா வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்க நல்லா நடிக்கல, அவங்க நல்லா நடிக்கலாம்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன அந்த ரைட்டிங் வந்து விஷ்ணு எடவனோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் பிளாட்லயும் சூப்பரா எழுதியிருக்காரு. பேர் உண்மையாவே நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லர்ல பாக்குறப்போ என்னடா அக்கா தம்பி மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. காமெடியெல்லாம் சூப்பராகவே பிக்கப் ஆயிருக்கு. என்னடா இவனுக்கு இப்படி பேசுறானுங்கன்ற மாதிரிலாம் இல்லை. அதான் 2 days முன்னாடி டாக்ஸிக்னு ஒரு படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு இந்த தேட்டருக்குள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இல்ல லாக்னு சொல்ல முடியாது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா போகுது. ஆனா அந்த கிளைமேக்ஸ்க்காக அந்த டிராக் இருக்குன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல ப்ரோ. இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. டக்குன்னு வந்து உட்காந்தோம், டக்குன்னு இன்டர்வல் வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா இருந்துச்சு. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளைமேக்ஸ்ல இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. பட் ஆனா சூப்பர் பிளாட். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஹாய் படம் வந்து ஒரு பழைய காலத்து படம். அதாவது வந்து ஒரு 5 to 6 years முன்னாடி எப்படி இந்த மாதிரி தான் படம் வரும். அதாவது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான படமாவே இருந்துச்சு. காமெடி, எமோஷன் சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு படமா இருந்துச்சு. படத்தில் நிறைய லாஜிக் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் இந்த ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பா ஒரு ஃபீல் வரும். ஒரு படம்னா என்ன, நமக்கு வந்து போர் அடிக்காம இருக்கணும். அந்த விஷயத்த வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். கவினோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல காமெடி பண்ணியிருக்காரு. எமோஷனான டைம்ல எல்லாத்துமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நயன்தாரா ஆக்டிங் சொல்ல வேணாம், அவங்க எப்பவுமே நல்லா நடிப்பாங்க. இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஏஜ்டு லுக் மாதிரி தெரியறது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா தெரியுது இவர் பேருக்கு. பட் இது ஒரு சில இடத்துல பழைய நயன்தாரா பார்த்த ஃபீலும் கண்டிப்பா இருக்கு. மிச்சபடி பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சாருக்கு இதான் லாஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு போல்டான ஃபாதரா, சப்போர்ட்டிவ் ஃபாதரா இருக்காரு. அந்த மாதிரி ஃபாதர் எல்லாருக்கும் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கலைஞனை கண்டிப்பா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து மிஸ் பண்ணிடுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரபு சார், ராதிகா மேம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜென் மார்ட்டினோட மியூசிக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸும் சரி பிஜிஎமும் சரி இந்த சாங் ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஓவராலா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹாய், உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கவின் ஏன்னா ஆல்ரெடி பல படங்கள் பார்த்துருப்போம். ஒரு படம் டாடா பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு இமோஷனலா ஒரு ஃபீல் கொடுத்தது. அதே மாதிரி இந்த ஒரு படமும் அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லாம நயன்தாராவோட அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஒரு கூட இருக்கு. அது இல்லாம நயன்தாரா படம் போன படம் டாக்ஸி பார்த்துருப்போம். ஆனா அப்படி மாதிரி வச்சிருப்போம். ஆனா அது மாரி ஒரு படி மேல போய் இதுல ஒரு லவ் ஒரு அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள ஃபீல் பண்ண நிறைய இடத்துல நம்மளும் நிறைய பேர் ஃபீல் பண்ணேன். இப்போ யங்ஸ்டர்லாம் அப்படிதான் இருக்காங்க. இந்த ஹீரோ பார்க்கும்போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர் அப்படிதான் கொஞ்சம் மெச்சூரானு என்ன பண்ணுவாங்க என்னன்னே தெரியாது லவ் பண்ண. ஆனால் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் ரோஸு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது கிடைக்கலாம் திரும்ப அடுத்தது 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 அப்படியே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போனேன் என்னம்மா அப்படின்ட்டு தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்பாங்களாம். இல்ல டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. நார்மல் லவ் ஸ்டோரி தான். அது கொஞ்சம் டிஃபரன்ஸா கொஞ்சம் சில விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு கூட இருப்பாங்களா. அதெல்லாம் அதில் மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ங்க. ஏன்னா வந்து எல்லாம் யாருன்னு தெரியல மியூசிக் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப யூனிக்கா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் எதுவுமே குறையில நல்லா இருந்தது. ஒரு 2 ஹவர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. நம்மளே சில இடத்துல ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மூவி வந்து ஃபீல் குட்டா நல்லா இருந்துச்சு. இன்னும் 2 வாட்டி பார்க்கலாம். வீக்கெண்ட்லாம் நல்லா ஓடும் படம். கவின் ப்ரோ ஆக்டிங்காக இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்டோரி வைஸ் நிறைய மூவிலேருந்து பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நீங்க என்ன பார்க்கணும்னா நயன்தாரா மேம் ஆக்டிங்காக ப்ரோ ஆக்டிங்காக இன்னும் பார்க்கலாம். பேர் புதுசா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது யோசிச்சேன் நல்லா இருக்குமான்னு. பட் ஓகே ஏதோ கனெக்ட் ஆயிருக்கு. ஃபீல் குட்டா இருக்கு மூவி. ஒன் டைம் பார்க்கலாம். அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெருசா கனெக்ட் ஆகல. பட் நல்லா இருக்கு. பாக்கியராஜ் சாருக்காக பார்க்கலாம். லாஸ்ட் மூவி சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஓகே எல்லா மூவில பாக்குற கிளைமாக்ஸ் தான். பட் நிறைய மூவில இருந்து பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு மூவி. அவ்வளவு இல்ல. அனிருத் பாடின பாட்டு நல்லா இருக்கு. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. புரியல ப்ரோ. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்கான மூவி தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. கவின் நயன்தாரா அவங்க பேரே செம்மையாக இருந்தது. முன்னாடி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. பட் ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது. 2 பேருமே பார்க்க செம்ம அழகாக இருந்தாங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் லேக்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் 2.5 hours படமே செம்ம சூப்பராக ஜாலியாக சிரிச்சுக்கினே ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக பார்க்கலாம். சாங்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் அதான் கொஞ்சம் அவங்க அந்த ஃபீமேல் ஓரியன்டான படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ டக்குன்னு அந்த ஒரு ஜம்ப்பு அந்த ஒரு லவ் அந்த ஒரு சைடில் போய் சூப்பராக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ராஜாராணி அந்த மாதிரி டைப்பில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸு லவ் எமோஷன்ஸு ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாமே சூப்பராக பக்காவாக இருந்தது. சூப்பராக தாராளமாக. புரியல ப்ரோ. அவர் டாடா அது வேற மாதிரி. இது ஒரு ஃபேமிலி. அது டாடா வந்து ஓகே அந்த மாதிரி ஃபேமிலி தான். பட் ஆனால் இது ஒரு கும்பல் ஒரு கூட்டு குடும்பம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அழகா இருக்கு. அதான் நான் சொல்றேன். கவின் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா படத்தை தாங்குறாரு. ஹியூமர் அண்ட் கோயம்புத்தூர் பாஷை பேசுறதுல. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்னையில படம் வந்து நகருது. 2வது ஃபுல்லா கோயம்புத்தூர்ல நகருது. கொங்கு பாஷை அழகா பேசியிருக்காப்ல. அதான் ஏஜ் வைஸ் எல்லாம் பேசினாங்க. அக்கா தம்பி மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் அழகா இருக்கும் பொழுது மேத்தமெட்டிக்ஸ் பத்திலாம் ஏன் கவலை பண்ணுவோம். அதெல்லாம் கணக்கு போட வேணாம். தேவையில்லை. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காப்ல. 2 சாங் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். ரசகுல்லா இன்னொன்று ஏன் சக்கரையன் 2மே ஸ்வீட் சம்பந்தமா தான் ஸ்வீட்டா இருக்கு. 2 ஹாஃப்மே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹியூமரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எமோஷனா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்டர்வல் பிளாக்லயும் ஒரு சரியான இன்டர்வல் பிளாக்கா இருக்கு. படத்தை ரிவீல் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால. ரொம்ப அழகா இருக்கு. அதான் நான் சொல்றேன். பாய் சொல்லிட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் ஒரு அழகான ஒரு மனசோட ஒரு இலகுன மனசோட வெளில வருவீங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு.